வெல்கம் டு தமிழ் மேத்ஸ் குரு சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1.5ல் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாடல் முடிச்சிட்டோம்னா ஃபஸ்ட் சாப்டர் இருக்க எல்லாம் 5 மார்க்ஸும் நம்ம ஓரளவு கவர் பண்ணிட்டோம். இதில் இருக்க 5 மார்க்ஸ் படித்தோம்னா கம்பல்சரி நமக்கு ஏதாவது 2 5 மார்க்ஸ் சம்ஸு இப்போ நம்ம எடுத்த 5 மார்க்ஸ்லேருந்து கண்டிப்பாக வரும். இப்போ கொஷின் பார்க்கலாம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கன்சிடர் த ஃபங்க்ஷன் f of x, g of x, h of x as given below. Show that f of g of h is equal to f of g of h in each case. First question, f of x is equal to x minus 1, g of x is equal to 3x plus 1 and h of x is equal to x square. இங்கே நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x, g of x, h of x கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன இங்கே ஷோ பண்ணணும்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். f of g of h is equal to f of g of h. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஷோ தட்னு கொடுத்தா கம்பல்சரி நம்ம வந்து LHS RHSும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் given f of x is equal to x minus 1, g of x is equal to 3x plus 1, next h of x is equal to x square. இது கொடுத்துருக்காங்க கொஷனில் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ என்ன நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, டு ஷோ தட் f of g of h is equal to f of g of h. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS is equal to, LHS என்ன இருக்குது நமக்கு, f of g of h. இதில் ஃபஸ்ட்டு f of g கண்டுபிடிச்சிடலாம். ஸோ f of g of x is equal to, இதோட ஃபார்முலா என்னன்னா f of g of x is equal to, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, f of g இருக்குது. இதுதான் நான் வந்து f of g of x எழுதிக்கிட்டேன். ஸோ f of, இப்போ g of x ஓட வேல்யூ என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடணும், 3x plus 1. நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா கவனிங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் நமக்கு. இப்போ இங்கே f of 3x plus 1 வந்துருச்சு. இப்போ fக்கு அடுத்து என்ன இருக்கோ இந்த 3x plus 1 f பிளேஸில் இருக்க x பிளேஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணிடணும். இப்போ இங்கே fக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்குது, 3x plus 1 இருக்குது. இந்த 3x plus 1 நம்ம எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா f of xல இருக்க x பிளேஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். எதனால நமக்கு இங்கே f இருக்குது. இன்கேஸ் இங்கே g இருந்ததுன்னா gல x பிளேஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், அப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா f of x என்ன இருக்குது நமக்கு, x minus 1. இப்போ இந்த x பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா 3x plus 1 சப்ஸ்டியூஷன் பண்ணோம். ஸோ 3x plus 1. நெக்ஸ்ட் அங்கே இருக்க -1 ஆஸ் யூஷுவலாக அப்படியே போட்டுடணும். நெக்ஸ்ட் இங்கே -1 plus 1 -1 கேன்சல். ஸோ ஆன்சர் வந்து 3x. இது எதோட வேல்யூனா f of g of x ஓட வேல்யூ. இன்னும் நம்ம LHS வந்து டோட்டலாக முடிக்கல, LHSல இருக்க ப்ராக்கெட் டேர்ம் மட்டும்தான் முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ டோட்டலாக எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ டோட்டலாக என்ன இருக்குது நமக்கு, f of g of h is equal to, இல்லை h of x is equal to f of g of h of x. இங்கே நல்லா கவனிங்க, இதுக்கு ஃபார்முலா நான் எப்படி எழுதிக்கிட்டேன்னா f of g ஆல்ரெடி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ f of g of h of x. ஸோ f of g, இப்போ h of x ஓட வேல்யூ என்ன நமக்கு, x ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். இங்கே நல்லா கவனிங்க, இப்போ இங்கே இருக்க x ஸ்கொயர் எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணணும், இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இருக்க 3x plus 1 எடுத்துகிட்டு போய் அது பிஃபோரில் எங்கே இருக்கோ அங்கே இருக்க x பிளேஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இப்போ இங்கே x ஸ்கொயர் இருக்குது. இப்போ x ஸ்கொயரை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணணும், f of gயில் இருக்க x பிளேஸில். இப்போ f of gயில் x பிளேஸில் என்ன போடணும்னா x ஸ்கொயர் போடணும். ஸோ அப்போ என்ன வரும் ஆன்சரு, 3x ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு வந்து LHS. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இது எதோட வேல்யூனா f of g of h, இதோட வேல்யூ. நெக்ஸ்ட் RHS பார்க்கலாம். நெக்ஸ்ட் RHS என்ன இருக்குது நமக்கு, f of g of h. ஸோ ஃபஸ்ட்டு g of h ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ g of h, ஏன்னா ப்ராக்கெட் டேர்ம் தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ g of h of x is equal to, இதுக்கு ஃபார்முலா வந்து g into h of x.
is equal to g into h of x ஓட வேல்யூ என்ன நமக்கு x ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். இங்கே நல்லா கவனிங்க. இப்போ இந்த x ஸ்கொயர் எங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணணும்? அங்கே பக்கத்தில் என்ன இருக்குது நமக்கு? g இருக்குது. ஸோ ஜியில் எக்ஸ் பிளேஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ பாருங்கள் ஜியில் எக்ஸ் பிளேஸில். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள். நமக்கு ஜி என்ன இருக்குது? ஜி ஆஃப் எக்ஸு 3x plus 1. ஸோ 3x பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது எதோட வேல்யூனா g ஆஃப் h ஆஃப் எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபைனல் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக என்ன இருக்குது நமக்கு? f ஆஃப் g ஆஃப் h இஸ் ஈக்குவல் டு, இது வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்னா f ஆஃப் g ஆஃப் h ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது எப்படி எழுத போகிறோன்னு பாருங்கள். f ஆஃப், இப்போ நமக்கு g ஆஃப் h ஆஃப் xோட ஆன்சர் தெரியும் நமக்கு. என்ன அதோட ஆன்சர்? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இந்த பிளேஸில் நான் என்ன பண்ண போகிறோன்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 போட்டுக்கிட்டேன். இப்போது இங்கே இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 எங்கே எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணணும்? f ஆஃப் எக்ஸில் எக்ஸ் பிளேஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இங்கே என்ன இருக்கோ அந்த ஃபங்க்ஷனில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இங்கே f இருக்குது. ஸோ fல நமக்கு என்ன இருக்குது? x மைனஸ் 1. அப்போ இங்கே எக்ஸ் பிளேஸில் என்ன வரும் நமக்கு? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. அங்கே ஃபங்க்ஷன் நமக்கு வந்து கொஸ்டினில் மைனஸ் 1 இருக்கிறதால f ஆஃப் எக்ஸில் மைனஸ் 1 போட்டுக்கிட்டோம். ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். ஸோ ஆன்சர் வந்து 3x ஸ்கொயர். இப்போ பாருங்கள் f ஆஃப் g ஆஃப் h ஓட ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு? 3x ஸ்கொயர். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1யும் 2யும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? LHSம் RHSம் ஈக்குவலாக வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? LHSயும் RHSயும் ஈக்குவலாக ப்ரூவ் பண்ணிட்டோம். எப்பயுமே நமக்கு கொஸ்டினில் வந்து ப்ரூவ் தட் ஷோ தட்னு கேட்டால் கம்பல்சரி LHSம் RHSம் வந்து ஈக்குவலாக இருக்கணும். வெரிஃபைன்னு கேட்டால் மட்டும்தான் அது ஈக்குவலாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. Thank you. Second sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Consider the function f of x, g of x, h of x as given below. Show that f of g of h is equal to f of g of h in each case. Each caseல நமக்கு f of x, g of x, h of x லாம் கொடுத்திருக்காங்க. First one, second one, third one. First sum already முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ second sum பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். f of x, g of x and h of x கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா f of g of h is equal to f of g of h ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு given f of x is equal to x square, next g of x is equal to 2x and h of x is equal to x plus 4. நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. to show that f of g of h is equal to f of g of h. ஃபர்ஸ்ட் இதில் LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS என்ன இருக்குது நமக்கு? f of g of h. ஸோ எப்பயுமே வந்து நம்ம ப்ராக்கெட் டேர்ம்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் டேர்ம் என்ன இருக்குது நமக்கு? f of g. ஸோ f of g of x is equal to, இதுக்கு ஃபார்முலா என்னென்னா f of g of x is equal to f of g of x ஓட வேல்யூ என்ன நமக்கு? 2x. ஸோ 2x. நெக்ஸ்ட் இப்போ இந்த 2x எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணணும்னா இங்கே என்ன இருக்குது நமக்கு? f இருக்குது. ஸோ f ஃபங்க்ஷனில் எக்ஸ் பிளேஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் பிளேஸில் 2x போட்டுக்கலாம். ஸ்கொயர் இருக்கிறதால ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 4x ஸ்கொயர். இது எதோட வேல்யூனா f of g of x ஓட வேல்யூ. இப்போ டோட்டலும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக நமக்கு என்ன இருக்குது? f of g of h of x is equal to f of g of h of x. Next f of g. இப்போ h of x ஓட வேல்யூ என்ன நமக்கு? இங்கே x plus 4.
ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஃபோரை நம்ம எங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணணும்னா எஃப் ஆஃப் ஜியில் எக்ஸ் பிளேஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இங்கே எஃப் ஆஃப் ஜியில் எக்ஸ் பிளேஸில். ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ண என்ன வரும்? 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர். இங்கே நல்லா கவனிங்க, இங்கே எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ எக்ஸ் பிளேஸில் நான் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டிருக்கேன். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. எல்ஹெச்எஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூ இது. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ராக்கெட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ப்ராக்கெட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள்? ஜி இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு? எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் என்ன பண்ணணும்? ஜியில் இருக்க எக்ஸ் பிளேஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ ஜியில் இருக்க எக்ஸ் பிளேஸில். ஸோ இங்கே 2xனா 2க்கும் எக்ஸ்க்கும் நடுவில் ப்ளஸ் மைனஸ் எதுவும் இல்லை. ஸோ மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் போட்டுட்டேன். ஸோ இது எதோட வேல்யூனா ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூ. ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸாக கூட இதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ டோட்டல் ஆர்ஹெச்எஸும் பார்க்கலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் h is equal to of x is equal to f of. இப்போ இங்க வந்து நமக்கு g of h of x ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அதை எடுத்துட்டு வந்து இந்த bracket placeல நம்ம போட்டுக்கலாம். போட்டா என்ன வரும்? 2 into x plus 4 is equal to. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்க இருக்க 2 into x plus 4 வந்து f ஃபங்க்ஷன்ல நம்ம போய் x placeல சப்ஸ்டிட்யூஷன் பண்ணணும். இங்க x என்ன இருக்கு? x ஸ்கொயர் இருக்கு. ஸோ இந்த டோட்டல் டேர்மையும் அந்த பிளேஸ்ல போட்டு ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. ஸோ 4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இது எதோட வேல்யூனா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூ. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. ரொம்பல ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கன்சிடர் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஹெச் ஆஃப் எக்ஸ் as given below. Show that f of g of h is equal to f of g of h in each case. இப்போ f of x, g of x, h of x கொடுத்துட்டாங்க 3 சம்ஸ்லேயுமே. ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா அதை வச்சு f of g of h is equal to f of g of h ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு given f of x is equal to f of x என்ன கொடுத்துருக்காங்க? x minus 4. நெக்ஸ்ட் g of x is equal to x square and h of x is equal to 3x minus 5. நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ பார்க்கலாம். டு ஷோ தட். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் இங்கே? f of g of h is equal to f of g of h. ஃபஸ்ட் இதில் LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS என்ன இருக்குது நமக்கு? f of g of h. ஃபஸ்ட் இதில் இருக்க ப்ராக்கெட் டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். f of g of x is equal to f of g of x is equal to f of g of x ஓட வேல்யூ என்ன நமக்கு இங்கே? x ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த x ஸ்கொயர் என்ன பண்ணணும்? நம்ம fல இருக்க x பிளேஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். fல இருக்க x பிளேஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? x ஸ்கொயர் மைனஸ் 4 வரும். இது எதோட வேல்யூனா f of g ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்
total LHS பார்க்கலாம். f of g of h is equal to f of g of h of x is equal to f of g. இப்போ h of x ஓட வேல்யூ என்ன நமக்கு? h of x ஓட வேல்யூ வந்து 3x minus 4. So 3x minus 5. இப்போ இந்த 3x minus 5 நம்ம என்ன பண்ணணும்? f of g ல இருக்கு x பிளேஸ்ல சப்ஸ்டிட்யூஷன் பண்ணணும். இங்க x ஸ்கொயர் இருக்கு. இப்போ x பிளேஸ்ல 3x minus 5 whole square minus 4 இருக்கிறதால minus 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது எதோட வேல்யூனா f of g of h ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் RHS. ஸோ RHS என்ன இருக்கு நமக்கு? ஃபர்ஸ்ட் bracket terms find out பண்ணிடலாம். ஸோ g of h of x is equal to g into h of x is equal to g into h of x ஓட வேல்யூ என்ன நமக்கு? 3x minus 5 is equal to இந்த 3x minus 5 நம்ம என்ன பண்ணணும்? g பிளேஸ்ல g of x ல x பிளேஸ்ல சப்ஸ்டிட்யூஷன் பண்ணணும். ஸோ அங்கே x ஸ்கொயர் இருக்கிறதால இது என்ன ஆகும்னா 3x minus 5 whole square. இது எதோட வேல்யூனா g of h ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் டோட்டலும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். f of g of h is equal to f of இந்த g of h ஓட வேல்யூ என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே அங்கே போட்டுரும் g of h பிளேஸில். ஸோ 3x minus 5 whole square. இப்போ இங்கே என்ன பண்ணணும்? இந்த டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு போய் fல x பிளேஸில் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணணும். ஸோ இங்கே x minus 4 இருக்குது. ஸோ இப்போ இங்கே x பிளேஸில் என்ன வரும்னா 3x minus 5 whole square. அங்கே minus 4 இருக்குது f of xல. ஸோ minus 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நல்லா கவனிங்க. from 1 and 2. So from 1 and 2 LHS is equal to RHS. Thank you.